வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மனைப்பட்டா, புதுவையில் நடத்தப்படாமல் இருக்கும் குறை கேட்பு கூட்டம், முன்னாள் ராணுவ நலத்துறைக்கு நிரந்தர ஓய்வூதியம் பெற்ற ராணுவ அதிகாரியை நியமித்தல், மருத்துவ இட ஒதுக்கீட்டை 1% 3% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாக தலைவர் மோகன் முன்வைத்தார். அதையெல்லாம் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். இவ்விழாவில் சுமார் 900க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் பொது செயலாளர் செல்வமணி வரவேற்புரையை வழங்கினார். இணை செயலாளர் ஜீவானந்தம் தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டீம் டிரைவா உறுப்பினர்கள் சுரேஷ், ரமேஷ், குமார், கந்தசாமி, டும்னிக், நீலவண்ணன், தெய்வநாயகம், சூடாமணி, சிவா, முரளி, ஸ்டான்லி, வெங்கடாச்சலபதி, ராமமூர்த்தி, குமரகுரு, குமரவேல் ஆகியோர் ஒன்றிணைந்து செய்திருந்தனர். இறுதியாக அனைவருக்கும் மதிய விருந்து பரிமாறப்பட்டது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று காலை 10 மணியளவில் சோமவார பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று காலை 10 மணியளவில் சோமவார பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு அவர்கள் முன்னிலையில் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் ஆசி பெற்றனர்.
இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்கத்லானுடன் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையில் இருந்து துவங்கி நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்கத்லானுடன் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலையில் இருந்து துவங்கி நடைபெற்றது. மாண்புமிகு துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டி-ஷர்ட், அடையாள எண் அட்டை, மெடல், சான்றிதழ், ஜூஸ் மற்றும் குடிநீர் ஆகியவைகள் வழங்கப்பட்டது. முன்னேற்பாடாக அவசரகால மருத்துவ உதவி மையங்களும் தேவையான ஆம்புலன்ஸ் வாகன சேவைகளும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர் திருக்குறள் அறிவு அவர்களும், விஐபிக்கள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக பொறுப்பில் பங்கெடுத்து தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட வாஸ்கோ நிறுவனமும் மற்றும் டெக்கத்லான் நிறுவனமும் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்கத்லான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியார் நாடார் பேரவை சார்பாக காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஆரியா மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஆரியா மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் ஏசி புரந்தரதாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காலாப்பட்டு கிளை பேரவை பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். பேரவையின் அவைத்தலைவர் ராமு குத்துவிளக்கு ஏற்ற தேசிய தலைவர்கள் காமராஜர் கர்ம வீரர் உருவப்படத்தை மாநில கௌரவ தலைவர் ஆனந்த செல்வராஜ், சிலம்பு செல்வர் மாப்போசி திருவுருவப் படத்தை பேரவை காப்பாளர் சபாபதியும் திறந்து வைத்தனர். காலாப்பட்டு தொகுதி தலைவர் முருகன் விழாவிற்கு தலைமை தாங்க காலாப்பட்டு அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், கௌரவ தலைவர் அர்ஜுனன், துணைத் தலைவர் முருகன், பொருளாளர் தம்பிதுரை, துணை பொருளாளர் செந்தில்குமார், இணை செயலாளர் முருகன், சங்கர், துணை செயலாளர்கள் சுரேஷ், தமிழரசன் உள்ளிட்ட அனைவரும் விழாவில் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில முக்கிய நிர்வாகிகளான துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன், மாநில செயற்குழு கமிட்டியின் தலைவர் பத்மநாபன், மாநில செயலாளர் ராஜேஷ், புதுவை மாநில செயல் தலைவர் மணி, மாநில பொருளாளர் ஜனார்த்தனன், மாநில இணை பொருளாளர் தாஸ், மாநில அமைப்பாளர் சக்திவேல், மாநில அமைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரும் சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு பேரவை மகளிர் அணியின் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கிராமணி நாடார் இன பிள்ளைகளுக்கான கல்யாண மாலை பிரிவு தொடங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் ராகவன் முன்னிலையில் இலவச கண் மற்றும் நீரிழிவு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் இறுதியாக காலாப்பட்டு பேரவை செயலாளர் ஸ்ரீதர் நன்றியுரை கூறினார். புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர் செண்பகராஜனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர், புதுச்சேரி வர்த்தக சபையின் முன்னாள் தலைவர், ஹோட்டல் அண்ணாமலை முன்னாள் எம்டி செண்பகராஜனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை ஒட்டி சித்தன்குடியில் உள்ள நாடார் திருமண மண்டபத்தில் நாடார் உறவின் முறை சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து நாடார் உறவின் முறை சங்கத்தின் புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தலைவர் ராஜசேகர் நாடார், செயலாளர் மாரிமுத்து நாடார், பொருளாளர் பழனிவேல் நாடார், அவைத்தலைவர் ராமபாண்டியன் நாடார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் செண்பகராஜனின் உருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்.
நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ரவி அவர்கள் தலைமை தாங்கினார். ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா, வைஷாலி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் தணிகாசலம் கலந்து கொண்டு உலக கண் பார்வை தினம் பற்றி சிறப்புரை வழங்கினார். மேலும் கண் பராமரிப்பையும் கண் நோய்கள் பற்றியும் கண் தானத்தின் அவசியத்தை பற்றியும் விவரித்தார். உலக கண் பார்வை தின விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். மாணவர்களின் கண்தான விழிப்புணர்வு நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக விலங்கியல் விரிவுரையாளர் லதா வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண் தொழில்நுட்ப உதவியாளர் சுபலட்சுமி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மற்றும் கலை நிகழ்ச்சிகளை விரிவுரையாளர் தேவிபாலா, வித்யா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தமிழ் விரிவுரையாளர் வித்யா நன்றி உரை கூறினார். இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. முத்தியால்பேட்டை குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வைத்தியநாதன் எம்எல்ஏவின் துணைவியார் ரமா வைத்தியநாதன், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் நளினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனருமான இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் அவர்கள், இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செயல்படுத்தி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தாய்மார்கள் பயன்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 50,000 வைப்புத் தொகை, திருமண உதவித்தொகை, கலப்பு திருமண உதவித்தொகை, 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் உதவித்தொகை மற்றும் தாய்மார்கள் கருவுற்றது முதல் குழந்தை பிறப்பு வரை அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு கண்காணிப்பு என பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு 5 வயது வரை ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுப்பதன் மூலம் அவர்கள் எந்த நோயின் பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவார்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதையார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி எழில் கல்பனா அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி மாணவர்களிடையே குழந்தைகள் தின விழா பற்றி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தர்ஷனாமூர்த்தி மற்றும் பொறுப்பு ஆசிரியர் திருமதி அன்புமொழி மற்றும் திருமதி காயத்ரி அவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்டுகளித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் செய்திருந்தனர். மாணவிகள் எல்லாரும் உட்காருங்க. ஹலோ.
புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்களை குறித்து துணை வேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்களின் அமர்வு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து துணை வேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்களின் அமர்வு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. ஞானகும்பம் 2024 ஒரு அமர்வான இந்த கூட்டத்தில் இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டனர். பன்முக கல்வி முறையை ஒன்றிணைக்கும் இந்த முயற்சியை சிக்ஷா சம்ஸ்கிருதி உத்தன் நியாஸின் தேசிய செயலாளர் டாக்டர் அதுல் கோத்தாரி பாராட்டினார். மேலும் நவீன கல்வி முறையில் இந்தியாவின் தனித்துவமான அறிவு பாரம்பரியத்தை ஒன்றிணைப்பதன் அவசியத்தை பற்றியும் வலியுறுத்தினார். பண்டைய ஞானத்தின் நவீன பிரபஞ்சம், வேதங்கள், உபநிடதங்கள் மற்றும் புராணங்கள் போன்ற ஆன்மீக நூல்களில் பொருந்தியுள்ள ஆழமான ஞானம், மன ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற இன்றைய உலகின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் திறன் கொண்டது என டாக்டர் கோத்தாரி குறிப்பிட்டார். இந்திய தத்துவத்தில் வேரூன்றிய தார்மீக மதிப்புகள் மற்றும் நெறிமுறை கொள்கைகளை வளர்த்து சமுதாய நலன் சார்ந்த குடிமக்களை உருவாக்குவதில் நமது பொறுப்பு என புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வளமான அறிவு பாரம்பரியத்தை நவீன கல்வி முறையில் ஒன்றிணைப்பதன் மூலம் நாம் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளும் பன்முகத்திறன் கொண்ட தலைமுறையை உருவாக்க முடியும். இந்த முயற்சி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எவ்வாறு சாத்தியமானது என்பதை துணைவேந்தர் கிருஷ்ணன் தெளிவாக விளக்கினார். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை நிறுவனர் முருகராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுவை காமராசர் மக்கள் பேரவை சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கே முருகராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று காலை கலை மாமணி ஈட் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் டாக்டர் ஆர் தமிழ்வாணன் அவர்கள் தலைமையில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்ற கோதண்டராமன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா கமிட்டி ஷண்முகம், அன்பரசன், சீனிவாசன், சுப்புராயன், வெங்கடேசன், மாதவன், முருகன், பிருத்திவிராஜ், அச்சுதன், வாசு, கோபி, முருகசாமி, செல்வம், தேவா, கிருஷ்ணன், கருணாநிதி, தமிழ், பிரகாஷ், சந்தானம், சுதாகர், நெல்சன், ஆல்பர்ட், குணசீலன், சிவராமன், ஏழுமலை, சிவபாரதி, மன்சூர், சந்தோஷ், அஜித் மற்றும் மகளிர் அணி அஞ்சாலாட்சி, லதா, செல்லின் அலமேலு, விண்ணரசி, ரோஸ்லின், பிரவீனா, விஜயலட்சுமி, யசோதா, பத்மா, மான்விழி, மஞ்சுளா, சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்தனர். இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி 25ஆம் தேதி பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும், நாளை மறுநாள் 26ஆம் தேதி அரியாங்குப்பத்தில் உள்ள புதுவை காமராஜர் மக்கள் பேரவை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, பாஸ்கர் எம்எல்ஏ உட்பட கட்சி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளார்கள். வீராம்பட்டினம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் ராஜீவ்காந்தி நகர் கிழக்கு பகுதியில் 12.15 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் நாகூரார் தோட்டம் பகுதியில் ரூபாய் 17.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியம் மூலம் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், கிராம பஞ்சாயத்தார்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குஹானந்த சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகைகளால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. குங்குமத்தை கீழே கொட்டாதீங்க. இது அம்பாளுடைய படம் இருக்கு. எங்க படம்? குங்குமத்தை கீழே கொட்டாதீங்க. கீழே கொட்டாதீங்க. புதுச்சேரி கடலூரில் நடைபெறும் அரசு விழாக்களில் பங்கேற்க புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு புதுச்சேரியில் மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கழக விழாக்களில் பங்கேற்க சென்னையில் இருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் மாவட்டத்திற்கு செல்லும் வழியில் புதுச்சேரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், தொகுதி தலைவர் ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்கள் சேவகரும் ஆன்மீகவாளருமான சரவணன் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆன்மீகவாளரும் தொழிலதிபருமான சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் தொழிலதிபர் பாலு என்கின்ற தனசேகர், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரமோகன், ராமலிங்கம், சுந்தரமூர்த்தி, மாநில கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி கீதநாதன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், கோபாலகிருஷ்ணன், அறிவழகன், அழகானந்தம் ஆகியோர் தலைமையில் கேக் வெட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
நாடாளும் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில 5ஆம் ஆண்டு துவக்க விழா அரியாங்குப்பம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. நாடாளும் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில 5ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு அருகில் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் நிறுவனருமான அக்னி செல்வராஜ் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி, காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார், எம்ஜிஆர் மற்றும் அம்பேத்கர் திரு உருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாலை நாடாளும் மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டம் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகே புதுச்சேரி மாநில தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்த கட்சியின் தேசிய தலைவர் அக்னி செல்வராஜ் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற கட்சி தலைவராக பூக்கடை கமலக்கண்ணன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் புதுச்சேரி மாநில தலைவர் கமலக்கண்ணன் பொறுப்பேற்றதை தொடர்ந்து மாநில துணைத் தலைவராக கதிரவன், மாநில பொருளாளராக சந்தோஷ், மாநில அமைப்பாளராக மாணிக்கம், மாநில மகளிரணி செயலாளர் கலா, மாநில மகளிரணி பொருளாளராக செல்வி, மாணவரணி அமைப்பாளராக சுரேஷ் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து ஆணை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக ஜெயசங்கர் மணியன், மாநில அமைப்பு செயலாளராக ஜாகிர் உசேன் அவர்களையும் நியமித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. ITI மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா அனிபால் கென்னடி MLA அவர்கள் பட்டங்களை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பெண்கள் அரசு ITI தொழில்துறை நிறுவனத்தில் 2023ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு இன்று பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ITI பெண்கள் தொழில்துறை பயிற்சி புதுச்சேரி அரசு நிறுவனத்தின் முதல்வர் வசுந்தரா, சண்முகம், விஜயா, கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் மணிமாறன், சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி கம்பன் நகரில் தி பட்டர்ஃப்ளை மழலையர் பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பில் மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையுடன் இணைந்து மழலையர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் நகர் தி பட்டர்ஃப்ளை மழலையர் பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பில் மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையுடன் இணைந்து மழலையர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பட்டர்ஃப்ளை ஸ்கூல் மழலையர் பள்ளிகளை சேர்ந்த 50 மழலையர்கள் அவரவர் பெற்றோர்களுடன் மருத்துவ பரிசோதனை முகாமில் பங்கேற்றனர். இந்த முகாமினை பிஜேபி மாநில செயலாளர் சரவணன் துவக்கி வைத்தார். மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் தீபன் அவர்கள் கலந்து கொண்டு மழலையர்களுக்கு மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு மழலையின் பெற்றோர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார். தற்பொழுது பரவி வரும் டெங்கு, அலர்ஜி, குளிர்கால நோய் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முகாம் நடத்தப்பட்டதாக பட்டர்ஃப்ளை மழலையர் பள்ளி தாளாளர் தன கோகுல் மகிதா தெரிவித்தனர். வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மன்றம் சார்பில் மரம் வளர்ப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மன்றம் சார்பில் மரம் வளர்ப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் சமுதாய நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் முருகையன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பஞ்சாத்தமா தலைமை தாங்கினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார், பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷாகிரா பானு, தமிழ் ஆசிரியை மகாராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் அவர் பேசுகையில், மரங்கள் இல்லையேல் இந்த உலகில் எந்த ஜீவராசிகளும் வாழ்வதற்கு ஆக்சிஜன் கிடைக்காது. மேலும் மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அனைவரும் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்பதை கடமையாக வைத்திருக்க வேண்டும். தற்பொழுது குடிநீரை விலை கொடுத்து வாங்குவது என்பது சாதாரணமாக உள்ளது. வரும் காலத்தில் சுவாசிக்கும் ஆக்சிஜனையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலை வரக்கூடும். ஆகவே மாணவிகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த தினத்தில் வீட்டுக்கொரு மரக்கன்றுகளை வளர்த்து நாட்டிற்கும் நம் வருங்கால தலைமுறைக்கும் சுத்தமான காற்றையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும். பூமி வெப்பமாகுதலில் இருந்து பாதுகாக்க மரங்களை வெட்டுவதை தவிர்த்து மரங்களை வளர்க்கவும் பராமரிக்கவும் மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று கூறினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் இடப்பற்றாக்குறையால் வீடுகளில் மரங்களை வளர்க்க முடியாதவர்கள் மண் தொட்டிகளில் மூலிகை தாவரங்களை வளர்ப்பதை பாரம்பரியமாக உருவாக்க வேண்டும். மூலிகை தாவரங்கள் வளர்ப்பதால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான மூலிகைகளை நாமே வளர்த்து உணவில் சேர்த்து கொள்ள முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க அனைவரும் வீடுகளில் மூலிகை தோட்டம் அமைக்க முன்வர வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஓவிய ஆசிரியர், இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மன்றம் ஒருங்கிணைப்பாளர் வேலாயுதம் செய்திருந்தார். ஆசிரியர்கள் அருணா, தேவி, சரவணன், கனகா, விஜயலட்சுமி, திலகவதி, கருணாகரன், உமாதேவி, பிரேமா ஆகியோர் செய்திருந்தனர். ஆசிரியை சங்கரி, தேவி நன்றியுரை கூறினார்கள். முன்னதாக தமிழ் ஆசிரியை மகாராணி டெங்கு ஒழிப்பில் மாணவர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் கவிதை புணர்ந்து பாடலாக பாடி அனைவரிடமும் பாராட்டுகளை பெற்றார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.